கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற, வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லுகிறார். மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லுகிறார். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16:31 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆம், அவரால், ஆண்டவராகிய கர்த்தரால் நமக்கு மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆம், இதோ நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நம்மை மரணத்திற்கு நேராய் வழி நடத்துகிற காரியங்கள் அநேகம் நம்மிடத்தில் காணப்படுவது உண்டு. ஆனால் இன்று நமக்கு ஒரு நற்செய்தி நம்முடைய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் உங்களுக்கு மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லுகிறார். இதோ நம்மை மரணத்திற்கு நேராய் வழி நடத்துகிற அநேக காரியங்களில் ஒன்றுதான், மிக முக்கியமான ஒன்றுதான் பாவம். பாவம் எந்த ஒரு மனுஷனையும் கீழான பாதாளத்திற்கு கொண்டு போய் விடுமாம். வேதம் சொல்லுகிறபடி பாவம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளுமே ஆனால் அதன் சம்பளம் மரணமே. வேதம் சொல்லுகிறபடி பாவத்தின் சம்பளம் மரணமே. உலகத்தில் ஒரு வழக்கச் சொல் சொல்லப்படுவது உண்டு. வழக்கச் சொல், தவறு என்பது ஒரு முறை செய்வதாகும். தவறு என்பது ஒரு முறை செய்வதாகும். ஆனால் அதையே, அந்த தவறையே பலமுறை செய்தால் அது பாவமாகும். தவறு என்பது ஒரு முறை மாத்திரம் செய்வதாகும். ஆனால் அந்த தவறையே பல முறை திரும்ப திரும்ப செய்தால் அது பாவமாகும். ஆம், வேதாகமத்திலே நீதிமொழியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே பாவம் ஒரு மனுஷனை ஆட்கொள்ளுமேயானால், பாவம் ஒரு மனுஷியை ஆட்கொள்ளுமேயானால் அந்த பாவம் நம் வலிமையை இழக்க பண்ணும், நம்முடைய சுயமரியாதையை இழக்க பண்ணும், நமக்கான நற்பெயரை இழக்க பண்ணும், நம்முடைய பணத்தையும் நம்முடைய செல்வத்தையும் பாவம் இழக்க பண்ணும், நம்முடைய செல்வாக்கை, அந்தஸ்தை பாவம் இழக்க பண்ணும். ஆம், நாம் செய்கிற பாவம் நம்மை மரணத்திற்கு நேராய் கொண்டு போய் விடும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற இந்த வார்த்தை நம்முடைய பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கையின் நிறைவேறுதலாய் போய்விடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ உலகத்தில் நடக்கும் காரியங்களை பாவம் என்று நாம் சொல்லுவதுண்டு, கண்டறிவது உண்டு. ஆம், திருடுவது பாவம், கொலை செய்வது பாவம், கொள்ளையடிப்பது பாவம், பொய் சாட்சி சொல்லுவது பாவம், பிறரை துன்புறுத்துவது பாவம், வீண் பழி சுமத்துவது பாவம்,
பிறருடையதை அபகரித்துக் கொள்ளுவது, அநியாயமாய் பறித்துக் கொள்ளுவது, பிடுங்கிக் கொள்ளுவது பாவம். ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாகிய நமக்கு வேதம் சொல்லுகிறபடி பாவமானது இதோ. கிறிஸ்துவை உடையவர்களாகிய நமக்கு வேதம் சொல்லுகிறபடி பாவமானது இதோ. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் முதல் 19 வசனம் முடிய அவைகள் அடங்கியிருக்கிறது. இதோ 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் நம்மை மரணத்திற்கு நேராய் வழி நடத்தி கொண்டு போய்விடும் என்பதற்கு இந்த வசனங்கள் சாட்சியாய், திருஷ்டாங்கமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகள். நாம் வாசித்து கேட்ட இந்த அத்தனை காரியங்களும் கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள் என்று திருஷ்டாங்கமாய் நமக்கு இந்த நாளிலே நினைப்பூட்டுதலாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆம், இந்த வசனங்களில் சொல்லப்படுகிற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமேயானால் மரணத்திற்கு நேராய், இந்த காரியங்கள் நம்மை மரணத்திற்கு நேராய் நடத்தி கொண்டு போய்விடும். ஆம், சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களுமே, அந்த 7 காரியங்களுமே மரணத்திற்கு நேராய் நடத்தி கொண்டு போகிற காரியங்களே. பாவம் நம்மிடத்தில் காணப்படுவதுண்டு. ஆனால் இன்று நமக்கு ஒரு நற்செய்தி, ஞானத்தை தருகிற கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நற்செய்தி, நம்முடைய தேவன் கர்த்தராகிய ஆண்டவர், நம்முடைய தேவன் கர்த்தராகிய ஆண்டவரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று இந்த நாளிலே அவர் இந்த நற்செய்தியை நமக்கு சொல்லுகிறார். ஆம் ஆம், சங்கீதம் 119ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி வைத்திருக்கிறது போல, நாம் நம்முடைய வழிகளை எதினாலே சுத்தம் செய்து கொள்ள முடியும்? நாம் நம்முடைய வழிகளை எதினாலே சுத்தம் செய்து கொள்ள முடியும்? கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்வதனால்தான் நம்மை சுத்தம் செய்து கொள்ள முடியும். பாவம் ஒரு மனுஷனை ஆண்டு கொள்ளுமேயானால் அது நம்மை மரணத்திற்கு நேராக கொண்டு போய் விடும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நம்மை காத்துக்கொள்ளுவோமேயானால் அது நமக்கு மரணத்திற்கு நீங்களாக்கும் வழிகளை நமக்கு கற்றுத்தரும். ஆம், கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம் பிரசித்தம் தந்து பேதைகளாகிய நம்மை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆம், வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்துள்ள வசனங்களை
ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் பாதாளத்துக்கு நீங்கும் வழிகள், மரணத்திற்கு நீங்கும் வழிகள் நமக்கு உண்டாயிருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வசனத்தை கருத்தாய், கவனமாய், நிதானமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட விரும்பி வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் சத்தம் நம் காதுகளிலிருந்து கேட்க பண்ணுவார். அந்த வார்த்தை நம்மை சீர்படுத்தும், நம்மை பாவங்களற கழுவும், நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தும். ஹல்லேலூயா! பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தும். நமக்குள் காணப்படுகிற எல்லா பாவமான காரியங்கள், அசுசியான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தர் பகைக்கிற காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போம். ஹல்லேலூயா! நம்மை விட்டு அது எடுபட்டு போம். ஆம், கர்த்தருடைய வசனம் சமூலமும் சத்தியம், பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். துன்மார்க்கரானாலும் பாவிகளானாலும் அவர்களை கழுவி சுத்திகரிக்கும். இதோ அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இதோ அவர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறாராம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இன்று நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நற்செய்தி, மரணத்திற்கு நீங்கும் வழிகள் நமக்கு உண்டு. கர்த்தருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக் கொள்வதினாலே அந்த மரணத்திற்கு நீங்கும் வழிகளை கர்த்தர் நமக்கு கிடைக்க பண்ணுகிறார். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்துல காணப்படுகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து அறிவோம். வேதனை உண்டாக்கும் வழியில் நம்மிடத்துல காணப்படுமேயானால், கர்த்தாவே எனக்கு இறங்கும், கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோம். நித்திய வழியிலே அவர் நம்மை நடத்துவார். மரணத்துக்கு நீங்களாகும் வழிகளை நமக்கு அவர் கிடைக்க பண்ணி நித்திய வழியிலே அவர் நம்மை நித்தமும் நடத்துவார். நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நீதிக்கு ஏதுவான ஜீவ கிரீடத்தை நமக்கு அவர் பரிசாக ஈவாக வழங்குவார். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நாம் நியாயந்தீர்க்கப்படும். ஆமேன். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.